நீ எவ்வளவு விளையாடினாலும் என் ஐ ஸ்கோரை தாண்ட முடியாது ஜோய். அதையும் தான் பாத்துருவோம். ஆமா, அதிசயமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட. வழக்கமா அவன் கடைசியா தானே வருவான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு வேளை ராத்திரி இங்கே தூங்கிட்டானோ? நீங்க எல்லாம் எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே. நான் எப்பவும் கரெக்ட் டைம்க்கு வர ஆளாச்சே. இந்த கதையை வேற யார்கிட்டயாவது சொல்லு, அவங்க நம்புவாங்க. எங்கப்பா டெமி எப்படி வந்தான் பாத்தீங்களா? இவங்க பண்றது எனக்கு பிடிக்கல. ஆமா கிரேக், அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க பாவம். சீக்கிரம் வாங்க, பால் காத்துட்டு இருப்பாரு. போயிட்டு இருங்க, வரேன். டிமி, உன் நண்பன் உனக்காக காத்துட்டு இருக்கான் பாரு. எதுக்காக இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் கிரேக். ஆனா என் ஃப்ரெண்டை யாராவது கிண்டல் பண்ண எனக்கு பிடிக்காது. நீ ஏன் என் ஃப்ரெண்டா நினைக்கிற? என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஜாலியா இருக்காங்க, அவ்வளவுதான். சீக்கிரமா வாங்க, அடுத்த புட்டிக்கு என்ன சேலஞ்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். சேலஞ்ச நீ தான் தேர்ந்தெடுக்கணும் கிரேக். விளையாட பிடிக்கலன்னா சொல்லிட்டு போயிடு. போட்டு நிறுத்துங்க. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. எல்லாரும் ரெடியா? டீம் கேட்டு சொல்லுங்க. பொறுமையா இரு ஸ்லை. இன்னைக்கு போட்டிக்கான சேலஞ்ச டீம் தான் தேர்ந்தெடுக்கணும். நாளைக்கு நடக்க போற போட்டிக்கு சேலஞ்ச் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால நாளைக்கு நம்ம பிரிசன் பால் மாதிரி விளையாட போறோம். இவனுக்கு என்னாச்சு? பால் இப்போ ஒரு பிளேயர் முதுகுல படுதோ, அவங்க 2 நிமிஷம் வரைக்கும் நகராம ஒரே இடத்துல நிக்கணும். ஒரு டீம்ல எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிட்டா கோல் போடுற வரைக்கும் எல்லாருமே அப்படியே நிக்கணும். இது சின்ன பசங்க விளையாட்டாச்சே. இதெல்லாம் 5 வயசு பசங்க விளையாடுறது. இது பிரமாதமா இருக்க போகுது. ஆமா, சரியா சொன்னாங்க. பிரமாதம், சூப்பர். சரி சரி, அமைதியா இருங்க. டார்க் சைடு இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. சின்ன பசங்கள மாதிரி விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, நாங்களும் விளையாடுறோம். இது என்னதான் சின்ன பசங்க விளையாட்டா இருந்தாலும் கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும். அப்படியா? எங்க விளையாடணும்னு முடிவு பண்ணியாச்சா? அத நீங்க தான் சொல்லணும். பார்க்ல விளையாடலாம், அங்க மரங்கள்லாம் இருக்கும்ல. அத போட்டிய வெறுவெறு பாக்கும். ஓகே, எல்லாம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு போட்டிக்கு சரியான நேரத்துக்கு வந்துருங்க. இப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல பிரசன்ட் பால் விளையாடி இருக்கோம்ல. ஆமா ஆமா, நான் வாட்டர் பால் எல்லாம் வச்சு விளையாடி இருக்கேன். எவ்வளவு கொடுமையா இருக்கும் தெரியுமா? ஓகே, இந்த மேட்ச்க்கு நாம 2 டாக்டிக்ஸை பயன்படுத்த போறோம். நம்ம ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் முதுகுல இந்த பால் படுற மாதிரி நாம விளையாடணும். புரிஞ்சுதா? வாவ், பிரமாதம். அடுத்தது என்னன்னு சொல்லு. ரெண்டாவது என்னன்னா, ஒருவேளை எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்கன்னா டீம்ல யாரு மூவ்மெண்ட்ல இருக்கீங்களோ அவங்க தான் கோல் போடணும். அது அவ்வளவு சுலபமான விஷயமா இருக்காதே. இப்படிப்பட்ட சேலஞ்சை எப்ப யோசிச்ச? எனக்கே தெரியல. ஈனஸ் ரெடியா தான் இருக்கா. சமையால அவனோட ரோலர்ஸை வச்சு விளையாட முடியும். கண்டிப்பா. லூனா குள்ளமா இருக்கிறது நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்ல, நம்ம டீம்ல தான் பெஸ்ட் கோல் கீப்பர் இருக்கான். அதனாலதான் நான் இந்த சேலஞ்சை தேர்ந்தெடுத்தேன். நீ சொல்றது சரிதான். நான் குள்ளமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன டச் பண்ண முடியாது. இந்த சேலஞ்ச் ஜாலியா இருக்க போகுது. நீங்க ரெடியா? இரு, உனக்கு பாஸ் பண்றேன். பிரமாதமான பாஸ். சிக்கிட்ட சாமி. லூனாவை பிடிக்கணும் சீக்கிரம். இது அநியாயம். 2 பேரும் சேர்ந்து என்ன தாக்குறீங்க? பயிற்சி நேரத்துல தேவையில்லாம பேசி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க. கவனமா விளையாடுங்க. இப்படி தப்பிச்சோம் பாத்தீங்களா? என்ன மட்டும் டச் பண்ண முடியாது. எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்படி அமைதியா நிக்கிறீங்க. ஊப்ஸ். டிமி, வா கிரேக். கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாமா? என்னது இப்பவா? இப்பதான் ஆரம்பிச்சோம். ஓ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. எங்க போறான்? பிராக்டிஸ் பண்ணலாம் வா. 2 மினிட்ஸ்ல வரேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா கிரேக் எப்பவுமே அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு? எதுக்காக அந்த சேலஞ்சை தேர்ந்தெடுத்த? ஏன் உனக்கு பிடிக்கலையா? ஏதோ ஒரு காரணமா தான் நீ இப்படி பண்ணிருக்க. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் கிரேக். சரியா சொன்ன. இந்த சேலஞ்சில உன்னால நல்லா விளையாட முடியும்னு நினைச்சேன். இந்த போட்டியில மட்டும் நீ நல்லா விளையாடினா உன்னோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு உன்னை பத்தி புரியும். அவங்கள பத்தி பேச உனக்கு தகுதியே இல்ல. தகுதி இல்லையா? அவங்க உன்னை எப்படி கிண்டல் பண்ணாங்க? எப்பவும் உன்னை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீ பாவம் பரிதாபம் எல்லாம் பார்க்கவே கூடாது. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க ஒண்ணும் உன்ன மாதிரி ஏமாத்தல. ஏமாத்துறனா? என்ன சொல்ற? ஆமா, எனக்கு சாதகமான சேலஞ்சை நீ தேர்ந்தெடுத்து உன்னோட டீம் நீ ஏமாத்தி இருக்கல. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. நீ பிரசன்ட் பால் நல்லா விளையாடுவேன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா விளையாடுறத பார்த்து உன்னை எல்லாரும் மதிப்பாங்கன்னு தான் இப்படி செஞ்சேன். அப்படின்னா இந்த சேலஞ்சை நீ எனக்காக தான் செலக்ட் பண்ணியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ இப்படி பண்ணி உன் டீமை நீ ஏமாத்தி இருக்க. ஹேய் ஏய், ஆனா ஒரு நிமிஷம் இரு டிமி. எனக்கு உன் கூட பேச விருப்பம் இல்ல. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கிரேக். டிம்மி சொன்னது உண்மையா? அவங்க ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்சை தேர்ந்தெடுத்தியா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோம் கிரேக். டார்க் சைடு ஜெயிக்கிறதுக்காக தானே இப்படிப்பட்ட சேலஞ்சை தேர்ந்தெடுத்த. ஹேய், ஆனா அது உண்மை கிடையாது. சரி, அது உண்மை கிடையாதுன்னா என்னன்னு சொல்லு கிரேக். எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? கிரெக் என்னதான் சொல்ல வராங்கறத பொறுமையா கேட்போம். அதான் எல்லாத்தையும் கேட்டாச்சு. இவன் இந்த சேலஞ்ச் சொன்னதே ஆப்போனன்ட் டிம்மிக்காக. டிம்மி பிரசன்ட் பால் நல்லா விளையாடுவோம். நிச்சயம் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. கிரேக், நீ ரொம்ப நல்லாவே திட்டம் போட்டிருக்க. இல்ல, டிமி பிரசன்ட் பால் நல்லா விளையாடுவா. ஆனா நாம தானே ஜெயிப்போம். சும்மா சமாளிக்காத கிரேக். நீ இதெல்லாம் பண்றதே டார்க் சைடு ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான். என்ன விஷயம் சொல்லு கிரெக். சரி,
சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நானும் டிமியும் ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு வரோம். ஆனா அவன் டார்க் சைடுக்காக விளையாடுறான். ஆனா மேட்ச் இல்லாத சமயத்துல நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லாத. இப்ப உண்மையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பேசு. அது டார்க் சைடுல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. சோ இந்த போட்டியில அவன் நல்லா விளையாடினா அவங்க அவனை மதிப்பாங்கன்னு நினைச்சு இப்படி பண்ணியா? இதெல்லாம் டிம்மிக்காக தானா? ஆமா, நான் அவனுக்கு தான் உதவி பண்ணேன், டார்க் சைடு கிடையாது. உங்களை மாதிரியே நாளைக்கு போட்டியில ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். நண்பனுக்காக பண்ணனா இதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா அந்த டிம்மி நம்மளோட ஆப்போனன்ட் டார்க் சைடு டீம். சம்மி சரியா சொல்றான். டார்க் சைடுல விளையாடுறதால டிம்மி கூட அந்த டீம்ல இருக்கிற மத்தவங்க மாதிரியே மாறி இருக்கலாம்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, இனிமே இந்த சேலஞ்ச நம்மளால மாத்த முடியாது. கிரெக் இந்த சேலஞ்ச நல்ல விஷயத்துக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கான். அதனால பேசுறத நிறுத்திட்டு பிராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. நமக்கு நேரம் குறைவா இருக்கு. ஆமா, அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச சொல்லிட்டான். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டா தான் ஜெயிக்க முடியும். நான் தான் அவுட் ஆயிட்டே இருக்கேன். நீ அவுட். நீயும் ஜோய் எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சம்மி சொன்னது சரிதான். கிரெக் பண்ணது என்னால ஏத்துக்கவே முடியல. கிரெக் ஏன் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? என்ன குறை சொல்லாம நீங்க விளையாட மாட்டீங்களா? கவனமா கேளுங்க. கிரெக் இதுக்கு முன்னாடி சொன்னது உண்மைதான். ஈனஸால வேகமா ஓட முடியும். லூனா ஹைட் கம்மியா இருக்கிறதால அவளை டச் பண்றது ரொம்ப கஷ்டம். சம்மி ரோலர்ஸ் உபயோகிக்கலாம். நம்ம டீம்ல தான் பெஸ்ட் கோல் கீப்பரும் இருக்கான். இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நீங்க எல்லாருமே நம்பிக்கையோட விளையாடணும். இந்த வாட்டி நம்மள படல. உனக்கு என்ன ஆச்சு கிரெக்? பாலை எங்க கிக் பண்ணிட்ட பாரு. ஆனா நீ பாலை நிறுத்தவே முயற்சி பண்ணலையே. கிரெக் சொல்றது சரிதான் ஜோய். சம்மியும் சரியான பொசிஷன்ல இல்ல பாரு. நான் எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியும். நான் சரியான பொசிஷன்ல இல்லதான். ஆனா நான் புது டாக்டிக்ஸ்க்காக ட்ரை பண்றேன். அது என்ன டாக்டிக்ஸ்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ம எல்லாரும் அதுக்காக தான் விளையாடிட்டு இருக்கோம். சரி போதும், நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் நாம பிரேக் எடுத்துக்கலாம். ஆமா ஆமா, நான் போய் டாக் சைடு எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கன்னு பார்க்க போறேன். ஏன்னா அவங்க டீம்ல டிம்மிக்கு பிரசன்ட் பால் நல்லா விளையாட தெரியும். அட்லீஸ்ட் அவங்கள பார்த்தாவது நம்ம கத்துக்கலாம்ல. சரியா சொன்ன. இரு, நானும் வரேன். சரி இருங்க, நாங்களும் வரோம். நாம என்ன பண்ணலாம்? லூனா சொல்றதுதான் சரி. கிரெக் பண்ணதுல என்ன தப்பும் இல்ல. பாத்தியா ஜோய், அவன் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சே இவங்கலாம் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இது தப்புன்னு சொல்லாத. கிரெக் அவன் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சான், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, ஆனா அந்த டிம்மி நல்லாவே மாறிட்டான். அவன் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறத அவனால பார்க்க முடியல, அதனாலதான் அப்படி பண்ணான். அப்படி பண்றதுக்கு முன்னாடி நம்மள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கலாம் இல்லையா? உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்ககிட்டயும் பேசி பிரயோஜனம் இல்ல. போது, நிறுத்துறீங்களா? நீ வாய மூடு. நிறுத்து சாமி. நீ பேசாத. நீ மட்டும் பேசிட்டே இருக்க. கிண்டல் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா? ஸ்கூல்ல நான் ரொம்ப அமைதியா இருப்பேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன். எல்லாரும் என்ன அதுக்காகவே கிண்டல் பண்ணுவாங்க. சமையாலதான் நான் இவ்வளவு மாறி இருக்கேன். அவன் மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அவன் கொஞ்சம் அடம் பிடிப்பான், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவன். ஆனா அவன் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? என் ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெண்டு டிம்மிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. மேட்ச்னு வந்துட்டா அவன் டார்க் சைட் டீம்ல தானே விளையாடி ஆகணும். நான் அப்படி பண்ணிருக்க கூடாதா? உன் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்றதுல தப்பே இல்ல, ஆனா உதவி பண்ண நீ தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பு கிரெக். இது வேலைக்காகும்னு தோணல. நான் வேற என்ன பண்றது? எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணும்போது சமி உனக்கு துணையா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க செய்யறது தப்புன்னு உனக்கு புரியாம நீ மாறி இருக்க மாட்டால. டிம்மிக்கு உதவி பண்றதுல தப்பு இல்ல, ஆனா அவன் தப்பிக்கணும்னா அவன் மாத்திக்கணும். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எனக்கு பாஸ் பண்ணுங்க. அவனை தடுத்து நிறுத்தணும். கவலை விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். முடிஞ்ச என்ன தொடங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைட். என்னால இதை நம்பவே முடியல. எப்படி அந்த பால் மேல படாம தப்பிக்கிற சொல்லு. அதுக்கு திறமை இருந்தாலே போதும். டிம்மி விளையாடுறத பாத்தியா? அவளை தொடவே முடியல. இப்போ அது ஒத்துக்கிறீங்களா கிரெக் பண்ணது தப்புன்னு? இப்போ என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஓ ஆமா, இந்த போட்டியில டார்க் சைடு தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. இப்போ அது ஒத்துக்கிறியா? இதத்தான் நாங்க அப்பல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிரெக் தேர்ந்தெடுத்த இந்த சேலஞ்சால நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பிரச்சனை பார்த்தல. அவங்களுக்கு இது சுலபமாயிடுச்சு. வாங்க போவோம். கிரெக், நிலைமை சரியில்லை. டிம்மி விளையாடுறத பார்த்தோம், அவனை தொடவே முடியல. நாம எப்படி ஜெயிக்க போறோம்னே தெரியல. இங்க பாருங்க, டிம்மி நல்லா விளையாடுவான், ஆனா அவன் மட்டும் கோல் போட முடியாதுல்ல. சோ நம்ம மத்தவங்களை டச் பண்ணிட்டா அவங்களால கோல் போட முடியாது. என்ன சொல்றீங்க? சரி, நம்ம டீம்ல எல்லாரும் ஃப்ரீஸா இருக்கும்போது அவன் கிட்ட மட்டும் பால் இருந்தா நம்ம என்ன பண்றது? ஜோய் சொல்றது சரிதான். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கோல் போடாமலா இருக்க போறான். இத பாருங்க, இன்னைக்கு பிராக்டிஸ் போதும்னு நான் நினைக்கிறேன். ஆளாளுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா போட்டியில கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது. உங்க பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்துக்கோங்க. நாளைக்கு போட்டியில ஒன்னா விளையாடணும்.
நீ எதுக்காக கிரெக்குக்கு சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு புரியல. பிரச்சனையில இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண நினைக்கிறான், அவ்வளவுதான். ஆனா அவன் டார்க் சைடுக்காக தானே விளையாடுறான். ஒருவேளை கிரெக் வேற டீம்ல விளையாடி இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப சாமி? அவன் அப்படி யாராவது கிண்டல் பண்ணா நீ பாத்துட்டு சும்மாவா இருப்ப? எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு பக்கம் நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. சரி, நாளைக்கு என்ன பண்ண போறோம்? எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம எப்பவும் போல ஒன்னா டீமா விளையாடணும், அவ்வளவுதான் சாமி. சரி, நாளைக்கு என்ன ஆக போதோ தெரியல. எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ நாம தான் ஜெயிக்க போறோம்னு தோணுது. நாங்க உங்களை கண்டிப்பா தோக்கடிப்போம். எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை நான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு போட்டியில நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஆனா அதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. சரி, நானும் இதுக்கு முன்னாடி இந்த நிலைமையில தான் இருந்தேன். அதான் உதவி செய்யலான்னு இப்படி செஞ்சேன். நான் தேர்ந்தெடுத்த வழி வேணா இப்படி தப்பா இருக்கலாம். நீ இந்த போட்டியில நல்லா விளையாடினா உன் டீம்ல எல்லாரும் உன்னை மதிப்பாங்க. எல்லாம் உன்னோட கையில தான் இருக்கு. என்ன பத்தியே நீ யோசிக்காத. நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் உன் டீம்ல இருக்கவங்க உன்னை மதிப்பாங்க நீ நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. கவனமா கேட்டுக்கோங்க, நாம எல்லாரும் ஒரே டீமா விளையாடுறதுதான் நம்மளுடைய பலமே. இன்னைக்கு போட்டியில வேற எதை பத்தியும் யோசிக்காம நீங்க எல்லாரும் ஒன்னா விளையாடணும், புரிஞ்சதா? எல்லாரும் வந்தாச்சா? ரெடியா? சீக்கிரம் வாங்க போலாம். இன்னைக்கு பிளே ஃபீல்ட பத்தி கொஞ்சம் சொல்லணும். டார்க் சைடுடைய கோல் இடது பக்கத்துல இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்துல. தி டீமுடைய கோல் போஸ்ட் மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கு. பால் உங்க முதுகுல பட்டதுனா நீங்க அதே இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கணும், அவ்வளவுதான். மறுபடியும் நீங்க எப்போ விளையாடணும்னு நான் சொல்லுவேன். பால் டாஸ்க் ரெடியா? இந்த வாட்டி உங்களால ஜெயிக்க முடியாது. மொத்தத்துல நீங்க டிஃபென்ஸ் இல்லாம விளையாட போறீங்க. உன்னால முடியாது சாமி. மத்தவங்களுக்கு குறைவா எடை போடாத. டிபி பாத்துக்கோ. சாமி, நீ நகரக்கூடாது. தம்பி அசையாமனில. இவ்வளவு ஸ்லோவா விளையாடினா நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியாது. பிரமாதமா விளையாடுற ஈனஸ். பாத்துக்கோங்க. கிரெக், இந்த கிரெக். ஜெனா, நீ அசையக்கூடாது. பிரமாத இனஸ். இதுவும் நல்லதா இருக்கு. ஓ நோ. இனஸ், நீ அசையாம நிக்கணும். அடுத்த டிமி கிட்ட யாரு மாட்ட போறாங்களோ? லூனா போடுங்க. டிமி, நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நோ, பால் பட்டுச்சு. லூனா, அசையாம நில்லு. ஹலோ கிரெக், இப்ப நீ மட்டும் தான் இருக்க நினைக்கிறேன். ஏய் கிரெக், கிரெக், அசையாம நில்லு. வாங்க போய் கோல் போடலாம். இந்த நீ இப்படி. ஓ சரி, தடுக்க முயற்சி பண்றேன். எப்படியாவது தடுத்து நிறுத்திதான் ஆகணும். கோல். டார்க் சைடு ஒரு கோல் போட்டாச்சு. சரி, இப்ப எல்லாரும் விளையாட ஆரம்பிக்கலாம். பிரமாதம் கிரேக். நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அப்படியே நடக்குதுல்ல. ஆனா நம்ம நிலைமைய பாத்தியா? அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். தேங்க்ஸ். அவ பக்கத்துல கூட நம்மளால போக முடியாது. ரொம்ப நல்லா விளையாடுறான்ல. அதானே நானும் சொன்னேன். முதல்ல அவனை பத்தி யோசிக்கிறத நிறுத்தி நான் அட்டாக்கு போகணும். வாங்க. ஆனா கவலைப்படாத, நான் அவனை தடுத்து நிறுத்துறேன். உன்னால முடியாது. சமி, பிரமாதமான பாஸ். ஹே டிமி, சீக்கிரமா போ. ஏய் பாத்து, பாத்து. நல்லா ட்ரை பண்ண ஃபேட். முடிஞ்சா என்ன தாண்டி போ. அது எனக்கு ரொம்ப ஈஸி. கம் ஆன் சமி, கோல் போடு. என்ன விட மாட்டேன். சரி, அதையும் பார்க்கலாம் டிமி. இந்த பேட். இந்த பால் எனக்கு சொந்தமானது. யாரு பக்கத்துல கூட வராதீங்க. அடடா, மறுபடியும் நம்ம கோலை நோக்கி வராங்களே. முடிஞ்சா இதை தடுத்து நிறுத்து பாப்போம். போயிடுச்சே. கோல். டார்க் சைடு இரண்டாவது கோலையும் போட்டாச்சு. ஏய் பிரமாதம், நீ கரெக்ட். உண்மையிலே நீ ரொம்ப பிரமாதமா கோல் போட்ட. ஃபேட், அசையாம நில்லு. விளையாடும் போது பேச்ச குறைங்க. இதை ஒத்துக்கவே முடியாது. ஓ நோ, மறுபடியுமா? செமி, ஈனஸ் பாஸ். அசையாம நில்லு. ஜெனா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப என்ன பண்றது? நமக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல. என்னால போட்டியில கவனமா விளையாட முடியல. பால் எங்க முதுகுல பட்டுமோன்னு பயமா இருக்கு. டிமி, ஏன் கூட வா. பாலை பாஸ் பண்ணு. பால் கொடு. ஸ்லை, அசையாம நில்லு. நான் பாத்துக்கிறேன்.
இன்னைக்கு போட்டியில யாருமே டயர்டாக போறதில்ல, எல்லாருமே சல மாதிரி நிக்கிறாங்களே. ஆனா டெம்மிய பாத்தீங்களா? இது வரைக்கும் அவனை யாருமே தொடல. ஆமா, பிரமாதமா விளையாடுறான். சீக்கிரம் கோல் போடு. டிம்மி கோல் போடு, உன் திறமையை காட்டு. பால் கிடைச்சிருச்சு. எனக்கே பாஸ் பண்றியா? ஃபேட் நீ இப்போ விளையாடலாம். சமி நீ விளையாடலாம். அவனை தடுத்து நிறுத்தி நாம எப்படியாவது கோல் போட்டாகணும். ஏய் சமி ஜாக்கிரதையா விளையாடு. ஜஸ்ட் மிஸ், தடுத்து இருப்பேன். டார்க் சைடு 3வது கோல் போட்டாச்சு. ஓ நோ, இது என்னால நம்பவே முடியல. சமிக்கு ஒரு வார்னிங். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சாச்சு. இத பாருங்க, நீங்க இப்படி விளையாடினா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது. எல்லாருமே தனித்தனியா விளையாடிட்டு இருக்கீங்க, நாம ஒரு டீமா விளையாடணும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. டேக் ஏற்கனவே டார்க் சைடு 3 கோல் போட்டுட்டாங்க. நாம டார்க் சைடை விட பலமான டீம். என்ன சொல்ற? எதிரணிக்கு உதவி பண்றதெல்லாம் ஒரு பலமா? போது நிறுத்துறியா? இனிமேல முடியாது. டிம்மிக்கு நான் உதவி பண்ணிருக்க கூடாது, அவனும் அதை எதிர்பார்க்கல. ஆனா அவங்க அவனை நடத்துற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க அவனை கிண்டல் பண்றாங்க. எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணப்போ நீங்க என்ன டீம்ல ஏத்திக்கிட்டது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நானும் மாறினேன். அதனாலதான் டிம்மிக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். நாங்க உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டோம் கிரேக். நீ டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டீமே சரியாச்சு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல எப்படியாவது கோல் போடணும். அந்த டார்க் சைட பத்தி கவலைப்படாதீங்க, நம்ம ஏற்கனவே அவங்களை தோக்கடிச்சிருக்கோம்ல, நம்மளால கண்டிப்பா முடியும். அந்த டிம்மி பிரிசன் பால்ல வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நம்ம டீம்ல தான் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் கிரெக் இருக்கான், வேகமா ஓடக்கூடிய ஈனஸ் இருக்கா, குள்ளமான லூனா இருக்கா, சாம்பியன் சம்மி இருக்கான். எல்லாத்துக்கும் மேல எதிரணி கோலை தடுத்து நிறுத்த பெஸ்ட் கோல் கீப்பர் நான் இருக்கேன். என்னாச்சுப்பா? உண்மையை தானே சொன்னேன். நீ சொல்றது சரிதான் ஜோயே, நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளால கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும். சரி, எல்லாரும் ரெடியா? எல்லாரும் ரெடி. சரி, கவனமா கேளுங்க. அந்த டிம்மியை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நம்ம பிளாக் பண்ணி ரிவர்ஸ் அட்டாக் தான் பண்ணணும். புரியுதா? புரியுது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கலாம். ஹே ஜாக்கிரதை லூனா. நான் பாத்துக்கறேன். ஃபேட் நீ அசையக்கூடாது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். டிம்மி எப்படியாவது உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணு, பால பாஸ் பண்ண விடாத. லூனா, ஏய் பால கூட. நீ குடுன்னு கேட்டது கொடுத்துருவேனா? முடிஞ்சா எடுத்துக்கோ ஸ்லைட். ஸ்லை அசையாம நில்லு. எல்லாம் உரோட தப்பு தான் டிமி. அது ஆமா. சமி முடிஞ்சா என்ன தாண்டி போ. தயவு செஞ்சு டயலாக மாத்து. அசையாம நில்லு ஜனா. கிரீனா உங்களை நிறுத்து. கோல். the team ஒரு கோல் போட்டாச்சு. எல்லாரும் இப்ப விளையாடலாம். கலக்குறீங்க guys, come on. ஸ்லை ஃபேட் அசையாம நில்லுங்க. ஜனா நில்லு. என்ன மன்னிச்சிரு. ஹே டிம்மி சீக்கிரமா போ. தூங்காம ஓட டிம்மி. தனியா இருக்க கோல். the team 2வது கோல் போட்டாச்சு. எல்லாரும் இப்ப விளையாடலாம். சூப்பர் இனஸ். கம் ஆன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஓட பிடிக்கலனா எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் விளையாடாத. உனக்கு விளையாட பிடிக்கலனா சொல்லிட்டு போயிடு. சரி, எனக்கு விளையாட பிடிக்கல, நான் போறேன். ஏய், அவனுக்கு என்னாச்சு? அவன் எங்க போறான்? அதான் ஒழுங்கா விளையாடலன்னு சொன்னீங்கல்ல, நீங்களே விளையாடுங்க, நான் வரல. இப்ப என்ன பண்றது? பால பாஸ் பண்ணி கிரீனா. டார்க் சைடுல 4 பேர் தான் இருக்காங்க. the teamல 5 பேர் இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். ஃபேட் இந்தா. என்ன தள்ளி போயிட முடியுமா என்ன? இவ கூட மோதுறது ரொம்ப கஷ்டம். அடடா, என்ன கொடுமை இது. வேற யாராவது கோல் கீப்பரா இருங்க. ஸ்கோர் ஈவன் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. கம் ஆன், அவங்கள தோக்கடிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அடடா போச்சு. ஜனா இங்க தான் நீ பாத்து. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் லூனா. வின்னிங் கோலை நான் தான் அடிக்க போறேன். ஜோயே ஜாகிரதை வரா. ஓகே. நான் பாத்துக்கிறேன். the team இன்னொரு கோல் போட்டாச்சு. 4-3. the team ஜெயிச்சிட்டாங்க. எஸ். அவங்களுக்கு சரியான பதிலடி ஏய் கொடுத்தீங்க. டிமி, உனக்கு என்ன ஆச்சு? ஏய் டிமி, என்னாச்சு? நீங்க தானே இது வரணும்னு அவனுடைய சொன்னீங்க. பிரச்சனை கிரெக். ஒவ்வொரு தடவையும் உன்னால போய் காப்பாத்த முடியாது. லாஸ்ட் கோல் சூப்பரா போட்ட கிரேக். ஹே கிரேக், ஒரு நிமிஷம். உனக்கு நான் நன்றி சொல்லணும் கிரேக். எதுக்கு நன்றி இவன் சொல்லணும்? ஏமாந்ததுக்கு நன்றி இல்ல சொல்லுமா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிரேக் எனக்கு உதவி செஞ்சான், அதுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். அவ்வளவுதானே?
போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட பேசினா. எல்லார்கிட்ட இருந்தும் மரியாதை எதிர்பார்க்கணும்னு அவன் சொன்னான். யாரையும் எதிர்பார்க்காம நானே என்ன பாத்துக்கணும்னு சொன்னான். அதான் எனக்கு உதவி பண்ணுச்சு. ரொம்ப நன்றி. கிரெக் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா சரியா சொன்ன. அவன் ரொம்ப நல்லவ. சரி சரி போதும், அவனை தனியா விடுங்க. என்ன பொறாமையா இருக்கா சம்மி? பொறாமையா? எனக்கா? லைட்டா இருக்கு. பொறாமப்படுறான், சம்மி பொறாமப்படுறான்.